ஸ்ரீ மகாபெரிவா திருவடியில் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் 10 பரிகாரங்கள் சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, நாம் சந்தோஷமாக இருக்கிறோம், நம்மளுடைய குடும்பம் எந்த நேரமும் சந்தோஷமாக இருக்குது, இவங்களுக்கு என்ன குறை, 4 பேர் சம்பாதிக்கிறாங்க, 5 பேர் சம்பாதிக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சா அப்படின்னு சொல்லி நம்ம மேலே வீணாக பொறாமைப்படக்கூடிய சொந்தங்களாகட்டும், இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாகட்டும், இல்லை கூட வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி எந்த நேரமும் ஒரு பொறாமை. ஒரு நல்ல துணி உடுத்தணும் அப்படின்னாலும் ஒரு பொறாமைப்படுவாங்க. ஒரு நகைகள் வாங்கி நம்ம போட்டோம் அப்படின்னாலும் பொறாமைப்படுறது. இப்படி படும்பொழுது நமக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுறது. இந்த மாதிரி பொறாமையினால் வரக்கூடிய கண் திஷ்டிகள் அத்தனையும் தீரணும் அப்படின்னாக்க நீங்கள் செய்ய வேண்டியதுன்னு பார்த்திங்கன்னா, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களில் இதை செய்யலாங்க. இதை செய்யும்போது மற்றவங்களால் ஏற்படக்கூடிய பொறாமையினால் வரக்கூடிய கண் திஷ்டிகள், பொறாமைகள் அத்தனையும் தீர்ந்துடும். யாராவது உங்களை பார்த்து பொறாமைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, எந்த நேரமும் உங்கள் மேலேயே ஒரே கண்ணாக இருக்கிறாங்க அப்படின்னாக்க நீங்கள் அவங்களுடைய பேரை சொல்லி கூட இதை செய்யலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, ஒரு 3 கண்ணு உள்ள கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க. அந்த கொட்டாங்குச்சியை செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு மேலே செய்யுங்க. அதை எரிய விடுங்க. அதை நல்லா எரிஞ்சிட்டு இருக்கும்போது வாசலில், நிலைவாசலுக்கு வெளிப்பக்கமாக வச்சுடுங்க. வச்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டியது, கையில் வெண்கடுகு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளவே சமையலுக்கு உதவக்கூடிய கருப்பு கடுகு அதையும் எடுத்துக்கோங்க. அது கூடவே மிளகாய் விதைகள் எடுத்துக்கோங்க. இந்த 3 பொருட்களையும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையுமே உட்கார வைங்க. உட்கார வச்சுட்டு நீங்கள் தலையை சுற்றலாம். 3 முறை வலமாகவும் இடமாகவும் 3 முறை சுற்றிட்டு 3 முறை இறக்கிடுங்க. சுற்றிட்டு நீங்கள் வீட்டுக்கு வெளியில் போய் வீட்டையும் அதே போலவே 3 முறை சுற்றி இறக்குங்க. யார் வீட்டில் பெரியவங்களாக இருக்கீங்களோ வயசில் அவங்கள சுற்ற சொல்லுங்கள். சுற்றிட்டு அவங்களையும் தன்னைத்தானே சுற்றிக்கலாம். சுற்றி முடித்ததுக்கப்புறம் எரியக்கூடிய அந்த 3 கண்ணு கொட்டாங்குச்சியை எரிஞ்சிக்கிட்டு இருக்கோங்க, அதில் போட்டுடுங்க. போடும்பொழுது அது வெடிக்க ஆரம்பிக்கும். அப்பொழுது நீங்கள் யாரெல்லாம் உங்கள் மேலேயே ரொம்பவும் கண்திஷ்டியாக பொறாமையாக இருக்காங்களோ அவங்க எல்லாருடைய கண்திஷ்டிகளும் பொச்சிங்கிடணும், வெடித்து சிதறிடணும். யாருடைய கண் பார்வையும் பொறாமையும் எங்களை பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் மனசார நினச்சிக்கோங்க. அது வெடித்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வெளியில் கொண்டு போய் வீதியில் ஓரமாக கொட்டிடுங்க. இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை செஞ்சுக்கிட்டே வரும்பொழுது உங்கள் மேலே இருக்கக்கூடிய பொறாமைகள், கண் திஷ்டிகள் அத்தனையும் விலகிடும். அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. இதை செஞ்சு பாருங்களேன். நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.